என் இனிய தமிழ் சொந்தங்களே, அனைவருக்கும் என் வணக்கங்களை கூறி இன்றைய கதை நேரத்துக்கு உங்களை வரவேற்கின்றேன். ஐம்பெருங்காப்பியங்களில் முதலாவதாக விளங்கும் சிலப்பதிகாரம் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் மையப்பொருளாக 3 உண்மைகளை கொண்டிருக்கின்றது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று ஆகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற இந்த 3 உண்மைகளை கருப்பொருளாக கொண்டு இறங்குகின்றது சிலப்பதிகாரம். இதில் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று ஆகும் அப்படின்னு என்ன அப்படின்னாக்க, நாட்டை ஆள்கின்றவர்கள் அறநெறி பிறழ்ந்து பிழை செய்கின்ற பொழுது, அரசியல் பிழைத்தால், தவறு செய்தால் அறம் கூற்று ஆகும். அறம் கூற்றுவனாக யமனாக அவர்களை அழித்துவிடும். இது சிலப்பதிகாரத்திலே எங்கு காணப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா, தன்னுடைய தவறான ஒரு தீர்ப்பினால், ஆராயாமல் செய்த தீர்ப்பினால் குற்றமற்ற கோவலன் கொல்லப்பட்டான் என்பதினாலே பாண்டியன் வீழ்ந்தான். அரசியல் பிழைத்ததினால் அறம் அங்கு கூற்றுவனாக பாண்டியனை அழைத்தது என்பது காண்கின்றோம். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் என்பதற்கு கற்புக்கரசி கண்ணகிக்கு கோயில் கட்டி பத்தினி தெய்வமாக நாம் வணங்குகின்றோம். இந்த நிகழ்விலிருந்து உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் என்பதை சிலப்பதிகாரத்திலிருந்து நாம் அறிய முடிகிறது. சரி, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இந்த உண்மை சிலப்பதிகாரத்தில் எங்கே பேசப்படுகிறது என்பதைத்தான் நான் இன்றைய பதிவாக பதிவிட விரும்புகிறேன். கண்ணகி பாண்டியனுடைய அரசவையிலே தன்னுடைய கணவன் கோவலன் குற்றமற்றவன், மாசற்றவன் என்று நிரூபித்த பின்னரும் சற்றும் சினம் தணியாதவளாக அக்னியை அழைத்து மதுரைக்கு எரியூட்டும்படி சூளுரைக்கின்றார். அப்போது கூட ஒரு சில விதிவிலக்குகளும் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னாக்க, அந்தணர், அறவோர், பசு, பத்தினி பெண்டிர், மூத்தோர், குழவி இவரதெல்லாம் தவிர்த்துட்டு தீத்திரத்தார் பக்கமே சேர்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ யாரை எரிக்கணும், யாரெல்லாம் எரிக்காமல் விடணும் என்பது ஒரு கிளியர் கைட்லைன். அதன்படி அரண்மனை தீப்பற்றி எரிகிறது. மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எல்லாம் எரியூட்டப்பட்டு விட்டன. அப்போ அந்த மதுரைக்கு காவல் தெய்வமாகின்ற மதுராபதி தெய்வம் கண்ணகிக்கு முன்வரக்கூட அஞ்சுகிறது. ஏன்னா அந்த அளவுக்கு கோபாக்கனியாக இருக்கிறான். அதனால் கண்ணகியின் பின்னாடி நின்று கண்ணகிக்கு சாந்தப்படுத்துகின்ற பொழுது கோவலன் கொலைக்களப்பட்டு இன்று கண்ணகி படுகின்ற துயரத்திற்கு கோவலன் முற்பிறவில் செய்த தீவினைதான் காரணம் என்ற நிகழ்ச்சியை கண்ணகிக்கு எடுத்துரைக்குது. அது என்ன அப்படின்னா, கலிங்க தேசத்தில் இருந்த குறுநில மன்னர்களில் சிங்கப்புரம்ங்கிற ஒரு ஒரு குறுநிலத்தை ஒரு சிற்றரசனான வசு என்று அவன் பெயர். அவனிடத்திலே அரசு காரியங்களை செய்து வந்தவன் பரதன்கிற ஒருத்தன். அதே மாதிரி கபிலபுரம்னு ஒரு சிற்றரசு, அதனுடைய அரசன் குமரன். இந்த குமரனுக்கும் வசுவுக்கும் எப்போவுமே ஒத்து போகிறதில்லை. பங்காளிகள், எப்பொழுதுமே பகையாளிகளாகவே இருந்தாங்க. தங்களுக்குள்ள அடிக்கடி போர் தொடுத்துக்கிட்டாங்க. 2 நாளும் ஒத்தே போகிறதில்லை. இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த கபிலபுரத்தை சேர்ந்த ஒரு வணிகன், சங்கமன் அப்படிங்கிற ஒரு வணிகன், பொன் ஆபரணங்களை விற்கின்ற ஒரு வணிகன். அவன் சிங்கப்புரத்தில் மாறு இடத்துல தன்னுடைய காதலியோடு இங்கே இருக்கிறான். வணிகம் செஞ்சு நல்ல பொருள் ஈட்டி தன்னுடைய காதலியோடு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி சந்தோஷமாக இவன் வாழ்கிறத காண பொறுக்காத பரதன் அவன் மீது பொறாமை கொண்டு அவன் எதிரி நாட்டினுடைய பகையரசனுடைய ஒற்றன் அப்படின்னு சொல்லி
அரசன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி அரசன் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறான். அந்த சங்கமன் கொல்லப்படுகிறான். இதை அறிந்த அந்த சங்கமனுடைய மனைவி நீலி சிங்கப்புரம் வந்து அனைவரிடத்திலும் நீதி கேட்கிறாள். அந்த ஊரில் இருக்க பெரியவங்க, அறிஞர்கள், அரசர்கள் எல்லார்ட்டையும் நீதி கேட்குறா. தெருவாக பைத்தியம் மாதிரி அலையிறா தன்னுடைய கண்ணனுடைய இறப்புக்கு நீதி கேட்டு. ஆற்றாத துயரத்தோடு 14 நாட்கள், 14வது நாள் வந்து தான் கணவனை சேர வேண்டிய நாள் இது. தன்னுடைய கணவன் வானகம் போய்விட்டான், இந்த 14வது நாள் நானும் அவனோடு போய் சேர்ந்து கொள்வேன்னு சொல்லி ஒரு உயரமான மலையின் மீது ஏறி அங்கிருந்து குதித்து இறந்து போகிறாள். அந்த மாதிரி குதிக்கிறதுக்கு முன்னாடி அவள் ஒரு சாபம் கொடுக்குறாள். என்ன அப்படின்னா, இன்று நான் துயர்படுகிறேன் அல்லவா, இந்த துயர்படுகிறதுக்கு யார் காரணமோ அவர்களும் என்னைப் போலவே துயர்பட வேண்டும், எவ்வாறாயினும் அந்த துயரத்தை அவர் அனுபவிக்க வேண்டும்னு ஒரு சாபத்தை கொடுத்து செத்து போயிடுறார். அந்த சாபத்தின் பலன் அந்த பிறவியிலே பரதனாக இருந்து தீவினை செய்ததினாலே அந்த பரதன் கோவலனாக அடுத்த பிறவியில் பிறக்கிறான். சங்கமன் வந்து பொற்கொள்ளனாக பிறக்கிறான். முற்பிறவியில் செய்த தீவினைக்கான பலனை அடுத்த பிறவியில் வந்து கோவலன் அனுபவிக்கிறான். அதாவது பாவம் புண்ணியம் இந்த 2 வார்த்தைகள் தான் வந்து நம்மை ஆள்வது. புண்ணியம் செய்வதனாலே நாம் வந்து அடுத்த பிறவிக்கான நன்மைகளை பெறலாம். நாம் செய்கின்ற பாவம் அடுத்த பிறவியிலும் நம்மை தொடர்ந்து வந்து துன்பத்தை கொடுக்கும். இந்த கதையை மதுராபதி தெய்வம் கண்ணகிக்கு எடுத்து சொல்லி, இனி நீ வருத்தப்பட்டு ஒரு பயனும் இல்லை, இது முற்பிறவினுடைய தீவினையால் விளைந்தது, ஆனாலும் நீ உன் கணவனை சேர்வாய். எப்படி? கணவனை வந்து மனித வடிவில் நீ சேர முடியாது, ஆனால் தேவர்கள் புடைசூழ வந்து கோவலன் வந்து உன்னை அழைச்சிக்கிட்டு போவான் என்று சொல்லி அந்த மதுராபதி தெய்வம் மறைஞ்சிருச்சு. இப்போது கண்ணகி நினைக்கிறாள், கிழக்கு வாயில் வழியாக என்னுடைய கணவனோடு வந்தேன், இப்போ மேற்கு வாயில் வழியாக நான் தனியாக பாவி நான் தனியாக போகிறேன், ஏன்னா கணவனை காணாமல் என்னால் ஒரு இடத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆற்றங்கரை ஓரத்துலேயே நடக்கிற பழகாத தூரங்கள் நடந்து மதுரையை தாண்டி பாண்டி தாண்டி எங்கே வந்துடுறாங்க, சேரநாட்டுக்கு வர்றாங்க. சேரநாட்டெலாம் தாண்டி வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறாங்கனாக்க வெல்வேல் குன்றம் அடி வைத்து ஏறி அப்படின்னு சொல்கிறாங்க. வெல்வேல் குன்றம் அப்படிங்கிறது செங்குன்றம் என்று உரையாசிரியர்கள் கூறுகிறார்கள். அந்த செங்குன்றம்ங்கிறது எங்கே இருக்குதுனாக்க, செங்குன்றம் தான் திருச்செங்குன்றம் என்று வழங்கப்பட்டு இன்று திருச்செங்கோடு என்று வழங்கப்படுகிறது. அந்த மலையினுடைய உச்சியிலே ஒரு வேங்கை மர நிழலிலே நிற்கிறார். அப்போ வந்து வானகத்தில் இருந்து கோவலன் அமரர்களினுடைய அரசனாகிய தேவேந்திரனோட வந்து கண்ணகியை வானுலகம் அழைத்து செல்கிறார். அது எப்படி சொல்கிறாருன்னா, வாடா மாமலர் மாறி பெய்து ஆங்கே அமர்தம் அரசன் தமர் வந்து ஏத்த கோநகர் பிழைத்த கோவலன் தன்னோடு வான ஊர்தி ஏகினல் மாதோ என்று இளங்கோவடிகள் கூறுகிறார். அதாவது வாடா மாமலர், கற்பக மலர் அப்படி மலை மாதிரி அவன் மேலே கொட்டுது. அமரர்தம் அரசன் யார்? தேவேந்திரனும் மற்ற தேவர்களும் புடைசூழ கோவலன் வர்றான். வந்து யாரை கூட்டிகிட்டு போகிறான்? வான ஊர்தியில் கண்ணகியை அழைத்து செல்கின்றான் என்று இளங்கோவடிகள் சிறப்புரையாற்றில் பிடித்து முடிக்கிறார் மதுரை காண்டத்தில். சரி, இப்போது அன்பர்களே, உங்களுக்கு உங்களுடைய சிந்தனைக்கும் ஆராய்ச்சிக்கும் ஒரு விஷயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது கண்ணகி கோவலனுடன் சேர்ந்த இடம் செங்குன்றம் என்ற திருச்செங்கோடு என்று ஒரு சில உரையாசிரியர்கள் கூறுகிறார்கள். மற்றும் ஒரு கருத்தும் நிலவுகிறது. அதாவது கம்பம் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய சுருளிமலை தான் வந்து கண்ணகி கோவலனுடைய சேர்ந்த இடம்
என்ற ஒரு கருத்தும் நிலவுகிறது. இது எது சரியானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று உங்கள் சிந்தனைக்கு தோன்றியதையும் ஆராய்ந்தும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்று கேட்டு இன்றைய என்னுடைய பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.